எடுத்துக்காட்டு 1.26 108 ஒரு முழு வர்க்க எண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு வர்க்க எண்ணா முழு கன எண்ணான்னு கேட்டாலே என்ன பண்ணோன்னா டானா வகுத்தலுக்கு போயிடணும். 108 இந்த முதல் இலக்க எண் ஒன்றாம் இலக்க எண் 0 2 4 6 8 இதில் ஏதாவது ஒரு நம்பரில் முடிஞ்சுன்னா அது 2ஆல் வகுப்படும். இப்போ 1ல் 2 இருக்கா? இல்லை. 10ல் எத்தனை 2 இருக்குது? I 2 10. 8ல் எத்தனை 2 இருக்குது? 4 2 8. மறுபடி பார்க்குறோம். முதல் இலக்க எண் 4 முடிஞ்சிருக்கு. 0 2 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் 2ஆல் போடுதோம். 2 பாருங்கள். I 2 4 மீதி 1. அப்போ இது என்னவா மாறிடும்? 14. 7 14. மறுபடியும் இது 0 2 4 6 8ல் முடியலை. அப்போ 3ஆல் பார்க்குறோம். 9 3 27. மறுபடி 3 3 9. மறுபடி 3 ஒரு 3 அப்போ 108 எப்படி பிரித்து எழுதிக்கலான்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 2 அடுக்கு 2 3 அடுக்கு 2 3. இந்த 3க்கு ஜோடி இல்லை. அப்போ இது ஒரு முழு வர்க்க எண் அல்ல. 108 என்பது ஒரு முழு வர்க்க எண் அல்ல. ஏன் அப்படின்னா இந்த 2க்கு அடுக்கு 2 இருக்குது, 3 அடுக்கு 2 இருக்குது. 3 அடுக்கு 2 இருக்கணும், இங்கே இல்லை. அப்போ 3க்கு ஜோடி இல்லை. அதனால் இது ஒரு முழு வர்க்க எண் அல்ல. ஓகே, தேங்க்யூ.